வணக்கம். நம்ம இந்த வீடியோல குரூப் 4 நியூ சிலபஸ்ல மேக்ஸுக்கு வந்து நம்ம எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கேள்வியில இப்ப மேக்ஸ் வந்து 2 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. அதுல யூனிட் 1 பார்த்தீங்கன்னா திறனறிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 15 கேள்விகளும், யூனிட் 2ல காரணவியல் ரீசனிங் இதுல பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிட் 1க்கு வந்து என்னென்ன டாபிக் குடுத்திருக்காங்கன்னா, சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவெட்டி, கூட்டுவெட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இந்த யூனிட் 1 மட்டும் தான் நம்ம ஸ்கூல் புக்ல படிக்கிற மாரி இருக்கும். இந்த யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா படிக்கிற மாரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் சுருக்குதல். சுருக்குதல் பார்த்தீங்கன்னா 6th to 10th புக் வரைக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் ஃபர்ஸ்ட் லெசனா நம்பர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விழுக்காடு. விழுக்காடு அப்படிங்கிறது பர்சன்டேஜ் சதவீதம். இது பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம், 7th செகண்ட் டேர்ம், அப்புறம் 8th இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இருக்கும். இது வந்து நம்ம இந்த புக்ல எல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் எல்சிஎம் மீப்பெரு பொது காரணி பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்ம், 8th ஃபோர்த் சாப்டர், 9th தேர்ட் சாப்டர், 10th வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர். நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப்பும் அதே தான். இங்க எல்சிஎம் என்னென்ன புக்ல படிக்கணுமோ அதே வந்து ஹெச்சிஎஃப்பும் கவர் ஆகும். அதாவது 6th செகண்ட் டேர்ம், 8th ஃபோர்த் சாப்டர், 9th தேர்ட் சாப்டர், 10th செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர். நெக்ஸ்ட் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், 7th ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் தனிவெட்டி 7th தேர்ட் டேர்ம், கூட்டு வெட்டி 8th செகண்ட் டேர்ம், அதாவது 8th புக்கு. இது பழையதுல செகண்ட் டேர்ம் இருந்த புக்கு. நெக்ஸ்ட் பரப்பளவு வந்து 6th இருந்து 9th வரைக்கும் படிக்கணும். 6th தேர்ட் டேர்ம், 7th ஃபர்ஸ்ட், செகண்ட் 7th வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம், 8th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், 9th வந்து 7th சாப்டர். நெக்ஸ்ட் கொள்ளளவு. கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 9th வந்து 7th சாப்டர், 10th 7th சாப்டர் வந்து கொள்ளளவு வால்யூம். நெக்ஸ்ட் வந்து காலம் மற்றும் வேலை. காலம் மற்றும் வேலை பார்த்தீங்கன்னா 8th தேர்ட் டேர்ம், அதாவது இப்போ வந்து 8th ஒரே புக்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்ட் டேர்மா இருந்துச்சு. இந்த புக்லாம் வந்து கவர் பண்ணா நம்ம மேக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் மேக்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் குரூப் 4ல, அதாவது லாஸ்டா 2024 நடந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஒரு கித்தான் துணியை கொண்டு கூம்பு வடிவ கூடாரம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஆரம் 700 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. உயரம் வந்து 24 மீட்டர். இப்ப ஆரம் வந்து சென்டிமீட்டர்லயும் உயரம் வந்து மீட்டர்லயும் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம வந்து ரெண்டையும் ஒரே வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 700 சென்டிமீட்டரை வந்து நம்ம 7 மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு கூம்போட வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து πRL. இங்க வந்து உயரம் தான் கொடுத்துருக்காங்க, எல் கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம எல் கண்டுபிடிக்கணும். எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √r² + h². இங்க ஆர் அப்படிங்கிறது 700 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்றப்ப 7 7² + 24². இதை நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டோம்னா கடைசியா ரூட்டுக்குள்ள 625 வரும். அப்ப 625க்கு ரூட் எடுத்தோம்னா 25. அப்ப எல் வந்து 25ன்னு கண்டுபிடிப்போம். அப்ப கூம்போட வலைபரப்புக்கு வந்து πRL, பைங்கிறது 22/L, ஆறுங்கிறது 7, அப்புறம் எல் வந்து 25. இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா கடைசியா 550 மீட்டர் வரும். வலைபரப்பு வந்து 550 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இங்க நமக்கு கேட்டிருக்கிறது வந்து செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த துணியோட வலைபரப்பு தான் ஃபுல்லா கூம்பு வடிவத்தில் ஆக்குறப்ப 550 மீட்டரா இருக்கும். அந்த செவ்வக வடிவ கித்தானின் அகலம் அப்படிங்கிறது 4 மீட்டர்னா நீளத்தை காண்கிறதுக்கு அந்த பரப்புல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப L/B அப்படிங்கிறது தான் செவ்வகத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா. அப்ப வலைபரப்பும் இங்க செவ்வகத்தோட பரப்பும் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா துணியோட லென்த் ரெண்டும் ஒண்ணு தானே, அதனால
அப்ப இங்க பாத்தீங்கன்னா L into B ஈக்குவல் டு 580னா இங்க வந்து L 4ன்னு கொடுத்துட்டாங்க. சாரி, அகலம் B வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மள L கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப L ஈக்குவல் டு 550/4. ஆன்சர் வந்து 137.5. ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். இதுல வந்து இந்த கொஸ்டின் எப்படின்னா 1 into 2, அதாவது ஃபர்ஸ்ட் ஓரன் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து 2 3 6, அடுத்து 6 4 24, அப்புறம் 24 5 120. அப்ப 120க்கு அடுத்த நம்பர் வந்து 120ஓட 6 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 720. நெக்ஸ்ட் சம். x is to y equal to 2:1 எனில் x squared minus y squared is to x squared plus y squared என்பது, இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸுக்கு 2ம் ஒய்க்கு 1ஆவும் எடுத்துட்டு அப்படியே நம்ம இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 2 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்ங்கிறது 1 ஸ்கொயர். அப்ப இந்த சைடு வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அதை அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி போட்டப்ப 3:5 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூ. 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? குமரன் வந்து 20% தள்ளுபடியோட ஒரு ரெயின் கோட்டை வாங்கியிருக்காரு. அப்ப தள்ளுபடி வந்து 25 ரூபாய். அந்த 25 ரூபாய் சேமிச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த தள்ளுபடியோட அமௌண்ட் வந்து 25 ரூபான்னு அர்த்தம் தானே. அப்ப 20% வந்து 25னா 100% என்ன? நம்ம 100% கண்டுபிடிக்கணும். அப்ப 100% கண்டுபிடிச்சோம்னா 125 வரும். இப்ப இந்த 20ஆல வந்து இந்த 100 கேன்சல் பண்ணோம்னா 5 டைம் வரும். அப்புறம் 5 25 125. நெக்ஸ்ட் கொஸ்டின். A ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு 2, C ஈக்குவல் டு 3, Z ஈக்குவல் டு 26 என கொண்டால் H, C, F இன் மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை அப்படியே HCF அப்படின்னு படிச்சிருக்க கூடாது. H, C, போட்டிருக்காங்க. நம்ம 7 இருந்து Z வரைக்கும் 1 2 நம்பர் கொடுத்துட்டு போனோம்னா Hக்கு பாத்தீங்கன்னா 8, Cக்கு பாத்தீங்கன்னா 3, Fக்கு பாத்தீங்கன்னா 6 வரும். அப்ப இதுக்கு எல்சியமா கண்டுபிடிச்சோம்னா 24 வரும். அப்ப இங்க X அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா X 24 தான். அப்ப இது ஈக்குவல் தான். அடுத்து Bல பாத்தீங்கன்னா E அப்படிங்கிறது வந்து 5, S அப்படிங்கிறது வந்து 19. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ண 24 தான் வரும். அடுத்து Aக்கு வந்து 1, Cக்கு வந்து 3, Hக்கு வந்து 8. இதை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் 24 தான் வரும். ஆனா இங்க ஆப்ஷனல் Cல பாத்தீங்கன்னா Aக்கு வந்து 1, Cக்கு வந்து 3 பிளஸ் Hக்கு 8. இதையெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா 12 தான் வரும். ஸோ சமம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷனல் C தான். இதெல்லாம் ரீசனிங் டைப்ல வரும். அடுத்து மதிப்பு காண்க. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல வரும். √5 இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 5 தான். ஆனா இவங்க 5 பவர் 1ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா வந்து πr²h. இப்ப வந்து உருளை அப்படிங்கிறது வந்து அடியில வந்து ரவுண்டா இருக்கும். அதாவது வட்டத்தோட பரப்பளவு தான் வந்து உருளைக்கு வந்து கீழே ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உருளையோட கன அளவு ஃபார்முலால πr² அப்படிங்கிறது 500, ஹெச் வந்து உயரம் 4 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 2000 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷனல் ஏ 2000. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3x + 4y 4x + 6y ஈக்குவல் டு 22:32 எனில் x y என்பது, இது நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கடைசியா 2x = y அப்படின்னு வரும். அப்ப வந்து x/yன்னு கொண்டு வந்தோம்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த 2 வந்து இந்த சைடு போயிடும் 1/2ன்னு. அப்ப x/y அப்படிங்கிறது 1:2. நெக்ஸ்ட் கொஸ்டின். A மற்றும் B எனும் இரு எண்கள் m/n எனும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீப்போமா என்ன? எல்சியம் கண்டுபிடிக்க சொல்றாங்க.
அதாவது A மற்றும் B எனும் இரு எண்கள் M/N எனும் விகிதத்தில் உள்ளது. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா MD. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்துச் செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? இது வந்து நம்ம என்ன சொல்றது, பார்த்ததும் ஓவராலா போடுறப்ப பாத்தீங்கன்னா மூட்டைக்கு 30 கொடுத்தான்னா அதாவது ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒண்ணு கொடுக்கறப்ப 3 மூட்டைக்கு ஒவ்வொன்றா கொடுத்தா 30 சுங்கசாவடியில எல்லாமே காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு ஆன்சர் தோணும். ஆனா இங்க புத்திசாலி மனிதன் கொடுத்துருக்காங்க. அதுபடி கால்குலேட் பண்ணா ஆன்சர் வந்து இதுக்கு 25. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 10 சுங்கசாவடிக்கு வந்து ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போவான். அப்ப பாத்தீங்கன்னா 10 சுங்கசாவடி தாண்டும் 30 தீந்துரும். ஒவ்வொன்றுலயும் 20 இருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணிடுவான்னா ஒவ்வொரு மூட்டையும் 30 பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 3 மூட்டை இருக்கிற 2 ஆக்கிடுவான். மூட்டைக்கு 10 போட்டு ஒரு மூட்டையை காலி பண்ணிட்டு 2 மூட்டையா கொண்டு போவான். அப்ப அடுத்த 10 சுங்கசாவடிக்கு, அதாவது அடுத்து 15 சுங்கசாவடிக்கு வரைக்கும் அவன் 2 கொடுத்துட்டு போவான். அப்ப பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 30 காலி ஆயிரும். அப்புறம் கடைசியா ஒரு 5 சுங்கசாவடி இருக்கும். அப்ப 2 மூட்டையில இருக்கிறதுல வந்து ஒண்ணா போட்டுருவான். அப்போ ஒரு மூட்டைக்கு ஒண்ணுதானே கொடுக்கணும். அப்படி பாக்குறப்ப 25 வரும் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோலின் நீளம், கம்பியின் நீளம்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு அது நாம வந்து மூலைவிட்டம் தான் கண்டுபிடிக்கணும். கனசதுரத்தோட மூலைவிட்டம். அப்ப கனசதுரத்தோட மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா என்னன்னா √L² B² + H². அப்ப இங்க கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து 34 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் ரூ. 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? 2 வருஷத்துக்கு வந்து 5% கூட்டு வட்டியில அவர் அமௌண்ட் வந்து கட்டுறாரு. 12,000க்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சு எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 12,000 அப்படிங்கிறது வந்து அசல் அப்படின்னா 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டினா 2-1 மெத்தடு. இப்ப வந்து எப்படின்னா இந்த 12,000க்கு 2 வருஷத்துக்கு 5% வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 5% அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க 10% அப்படிங்கிறது 1,200 வரும். அப்ப 5% அதுல பாதி 600. அதை 2 டைம் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்புறம் வட்டி இந்த 600ல வந்து ஒரு ஒரு வட்டி பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு. அப்ப இந்த 600ல 5% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ரூபா வரும். ஏன்னா 10% 60, அதுல பாதி 5% 30. இப்ப இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 13,200 வரும். சாரி 13,230. ஏன்னா இங்க ஒரு 1,200 கிடைக்கும், இதுல ஒரு 30 இருக்கு. இது 12,000 + 1,200 + 30 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 13,230 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாரி இது கொஞ்சம் அவுட் ஆஃப் தள்ளி போயிருச்சு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேவாவின் 6 மடங்கு ஆகும். மீபேவா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க ஹெச்சிஎஃப் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எல்சிஎம் வந்து அந்த ஹெச்சிஎஃப் ஓட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இது வந்து ஹெச்சிஎஃப் 12ன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க எல்சிஎம் வந்து 6 × 12. ஏன்னா ஹெச்சிஎஃப் ஓட 6 மடங்கு தான் எல்சிஎம் சொல்லியிருக்காங்க. அப்ப 72. 2 எண் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா ஒண்ணு வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் என்னன்னு தெரியல. அந்த எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 24 வரும். சாரி இது கொஞ்சம் அவுட் ஆஃப் தள்ளி போயிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீபேவா 11 மற்றும் அவற்றின் மீசிமா 699. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் காண்க. இது வந்து 2 எண், அதாவது 2 எண்களோட மீசிமா வந்து மீசிமா ஹெச்சிஎஃப் ஓட பெருக்கல் தொகை தான் வந்து இரு எண்களா இருக்கும். இரு எண்களின் பெருக்கல் தொகையும்
மீசிமா ஹெச்சிஎஃப் பெருக்கல் தொகையும் ஈக்குவலா இருக்கும். அதப்படி நம்ம இங்க வந்து இரு எண்களை வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதுல ஒரு எண் 77ன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இங்க வந்து மீசிமா வந்து 11, சாரி ஹெச்சிஎஃப் வந்து 11, எல்சிஎம் வந்து 693. அப்ப y ஈக்குவல் டு ஒரு எண் y தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்னொரு எண் y ஈக்குவல் டு 11 இன்ட்டு 693/77. இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா கடைசியா 99 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு. இந்த மாதிரி கொஸ்டின்ல அதிகபட்ச கொள்ளளவு, அதிகபட்ச அப்படின்னு கேட்டாங்கன்னாவே நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். குறைந்தபட்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து இந்த 120க்கும் 80க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா 60 வரும். இதுக்கு ஆன்சர் வந்து 60 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் பிளஸ் கே கியூப் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் பிளஸ் கே மதிப்பு காண்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் என், அதாவது கடைசியா n ஈக்குவல் டு n ஸ்கொயர் பிளஸ் 1/2 ஃபார்முலா வரும். இந்த கியூப்புக்கு வந்து என்னன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. ஸோ இங்க 72,900 அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து இங்க எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட், அதாவது இதனோட எக்ஸோட ஸ்கொயர் தான் இங்க ஆன்சரா வர்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இந்த ஆன்சருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாவே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 729க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 27 வரும். இந்த டபுள் ஜீரோல ஒரு ஜீரோ வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 270. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x பிளஸ் ஒய்யின் மதிப்பு காண்க. இது ரீசனிங்ல இந்த கொஸ்டின் வருது. இது பாத்தீங்கன்னா ஒரு எண் தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த எண் தொடர்ல இங்க எக்ஸ்ங்கிற இடத்துல என்ன ஏதோ ஒரு வேல்யூ வரும், அதே மாதிரி ஒய் அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டு என்ன கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணுனா என்ன வேல்யூ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 1 இன்ட்டு 2 2, அடுத்து 1 இன்ட்டு, அதாவது 1 இன்ட்டு 2 2ஓட 1 கூட்டியிருக்காங்க 3 அப்படின்ட்டு. அதாவது பாத்தீங்கன்னா 2ஓட மடங்கு, அடுத்தடுத்து 2ஓட மடங்கோட 1 கூட்டி கூட்டி ஆன்சர் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே 2 இன்ட்டு 2 4, 4ஓட 1 கூட்டினா 5, அடுத்து 4 இன்ட்டு 2 8, 8ஓட 1 கூட்டினா 9, அப்புறம் 8 இன்ட்டு 2 16, 16ஓட 1 கூட்டினா 17, அடுத்து 16 இன்ட்டு 2 32, 32ஓட 1 கூட்டினா 33, அப்ப அடுத்து 32 இன்ட்டு 2 64, 64ஓட 1 கூட்டினா 65. அப்ப இந்த x வந்து 17, y 65, ரெண்டையும் கூட்டினா 82. நெக்ஸ்ட் கொஸ்டின், AZ BY CX அதே மாதிரியே எழுதிட்டு அடுத்து இங்கிருந்து AZ BY என்றவாறு எழுதும் போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல உயிரெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா AEIOU, ஃபர்ஸ்ட் வந்து AZ அந்த வரிசையில் எழுதியிருக்கோம். அப்படி எழுதணும்னா கடைசியா MN வரைக்கும் வரும். அதே மாதிரியே இங்கிருந்து AZ அப்படி எழுதணும்னா இதுவும் கடைசியா இங்க MN வர்ற மாதிரி வரும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம், அதாவது ஒவ்வொரு ஆங்கில உயிரெழுத்துக்கும் இடதுபுறத்துல வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு, ஏக்கு இடதுபுறம் வந்து ஒண்ணுமே இல்ல, அப்ப ஏவை விட்டுறணும். அடுத்து இ இருக்கு, ஈக்கு இடதுபுறம் டபிள்யூ இருக்கு, இது வந்து உயிரெழுத்து அல்ல, அப்ப இதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து யூ இருக்கு, யூக்கு இடதுபுறம் இருக்கிறது எஃப், எஃப்பும் உயிரெழுத்து இல்ல, அப்ப இங்க இது எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஐக்கு இடதுபுறம் வந்து எஸ் இருக்கு, இதுவும் உயிரெழுத்து இல்ல, அப்ப இதை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஓ, ஓக்கு இடதுபுறத்துல வந்து எல் இருக்கு, இதுவும் உயிரெழுத்து இல்ல, அப்ப இதை எடுத்துக்கிறோம். மேல பாத்தீங்கன்னா ஒரு 4 வருது. அதே மாதிரி கீழே வந்து ஏக்கு இடதுபுறத்துல வந்து இசட் இருக்கு, அப்ப அதுவும் உயிரெழுத்து இல்ல, அதனால இதை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஈக்கு இந்த சைடு வி இருக்கு, அதையும் எடுத்துக்கிறோம். யூக்கு இந்த சைடு
ஜி இருக்கு, இதையும் எடுத்துக்கிறோம். ஐக்கு இந்த சைடு ஆர் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே ஓக்கு இந்த சைடு எம் இருக்கு, அதையும் எடுத்துக்கிறோம். அப்ப கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்கும். இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். நீங்களாவே ஏபிசிடி அவங்க சொல்ற மாதிரி ஆர்டரா எழுதிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? இது படிச்சாலே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து பேத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூ. 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் ரூ. 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில், 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூ. 12,400 சம்பாதிப்பர்? இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஒரு பெண் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் 7 ஆண்கள் 7 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு, அப்ப இந்த தொகையை வந்து எத்தனை நாள கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் என்னன்னா, இப்ப கீழே கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் வந்து இந்த 3 நம்பரையுமே வந்து வகுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா 10 மட்டுமே இந்த 3 நம்பரையுமே வகுக்கணும். அப்படி இந்த 3 நம்பரையுமே கரெக்டா கேன்சல் பண்ணாதானே 10 டேஸ் வரும், எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாம வந்தா. ஆனா இந்த 9 12 11 எல்லாம் பாருங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து வகுப்படாத மாதிரி இருக்கும். அப்படி கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இத மாதிரி 3 நம்பர் 4 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 4 நம்பருமே கேன்சல் ஆகுற மாதிரி இங்க ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கூட இதுக்கு அப்படி பார்த்தோம்னா 10 டேஸ் வரும். ஆனா நார்மலான மெத்தட் எப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் கண்டுபிடிக்கணும், அப்புறம் 9 ஆண் 9 பெண் அப்படி கண்டுபிடிச்சுதான் ஆன்சர் போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசல் தொகை ரூ. 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசத்துக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole square 3 plus R by 100. இங்க வந்து P என்னன்னா 10,000 கொடுத்திருக்காங்க, R வந்து 15% கொடுத்திருக்காங்க. அப்ப 10,000 into 15/100 2 டைம்ஸ் வரணும். அடுத்து இங்க 3 பிளஸ் 15/100 அப்படிங்கிறது 15 வந்து கேன்சல் பண்ணோம்னா 3 5 15, இங்க வந்து 20 வரும். 20 5 100. அப்ப 20 into 3 60, 60 plus 3 63/20 வரும். எல்லாத்தையும் நம்ம கடைசியா கேன்சல் பண்ணி போடுறப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 708.75 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் ரூ. 2,000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூ. 1,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 120 வரும். ஒரு வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா அவர் வந்து 1,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா 2,120 இருக்கும். அதுல 1,000 ரூபாய் கொடுத்துட்டா மீதி 1,120 தான் கணக்குக்கு வரும். ஆனா இவங்க அப்படி ரவுண்ட் பண்ணாம 1,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, மீதி 1,000 ரூபாய்க்கு மட்டும் வட்டிக்கு கண்டுபிடிச்சு போட்ட மாதிரி தான் இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 187 சம்திங் வரணும் ஆன்சர். ஆனா இவங்க 180 வந்து ரவுண்டா கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 120 ரூபாய் வட்டி, அடுத்த 1,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு 60 ரூபாய் வட்டி, அந்த மாதிரி கண்டுபிடிச்சு மொத்தமா 180 ரூபாய் வட்டி மட்டும், மீதி ஒரு 1,000 ரூபாய் இருக்கும். ஏன்னா 1,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் வருஷத்துல செலுத்திட்டாரு, 1,180ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டிஎன்பிசில 1,180 கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு 1,187 சம்திங் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் ரூ. 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் கேட்டிருக்காங்க. இவர் 2 ஆண்டுக்கு 4%ல கடன் வாங்கிட்டு 2 ஆண்டுக்கு வந்து இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறாரு. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் தான். நாம இங்க ரெண்டு பக்கமும் 2 ஆண்டு கொடுத்துருக்கனால 2 ஆண்டுக்கு போட்டுருவோம்.
இப்ப இவர் 4% வட்டிக்கு வந்து கடன் 10,000 வாங்கியிருக்காருன்னா இங்க இதுல 1% 100, 4% அப்படிங்கறத 400. அவர் 6%க்கு வட்டிக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப 6% அப்படிங்கிறது 10,000த்துல 600 வரும். அப்ப இதுல இருந்தே நம்ம 1%க்கு வந்து 200 ரூபாய் டிஃபரன்ஸ், ஆன்சர் 200 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மனக்கணக்காவே போட்டுடலாம் அந்த சம்லாம். நெக்ஸ்ட் 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீபேவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. இப்ப 7, 13 ஃபர்ஸ்ட் மீபேவா கண்டுபிடிக்கணும், அப்புறம் மீசிமா கண்டுபிடிக்கணும். அதோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7க்கும் 3க்கும் ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா 1 தான் வரும். 7க்கும் 13க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 91. ஏன்னா ரெண்டும் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப 7 91 வரும். அதனோட விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம்ங்கிறதே 1/91 வரும். அப்போ 1:91. ஆன்சர் வந்து 1:91. நெக்ஸ்ட் கொஸ்டின். கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்ட முட்டைகளின் சதவீதம் காண்க. 5 டஜன் அப்படின்னா ஒரு டஜனுக்கு 12 இருக்கும். அப்ப 5 டஜன்ங்கிறப்ப 12 60 இருக்கும். 60 முட்டையில 45 முட்டை நல்ல முட்டைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க கண்டுபிடிக்கிறது கெட்டு போன முட்டையை மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 60 முட்டை அப்படிங்கிறது 100%. அப்போ 15 அதாவது 45 முட்டை நல்ல முட்டைனா மீதி 15 முட்டை மட்டும்தான் கெட்ட முட்டை. அப்ப அந்த கெட்ட முட்டையோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா போதும். அப்ப 60% 100னா 15% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா 25% வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தர்ஸ்டே ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு காண்க. இது பாத்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இதுல வந்து உயிரெழுத்துக்கள் அதாவது வவல்ஸ்லோட கவுண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஏயும் யூவும் இங்க 2 இருக்கு. இங்க வந்து யுஇஏ 3 இருக்கு. இங்க வந்து யுஏ 2 இருக்கு. அப்ப மண்டேல வந்து OA2 அந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் ரீசனிங் கொஸ்டின்ஸ். இதுக்கெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து ரீசனிங்ஸ்க்குலாம் நிறைய வீடியோலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாடலும் எந்த மாதிரின்னு பார்த்துக்கிட்டோம்னா தான், ஏன்னா அடுத்த டைம் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.